மான் மற்றும் புலி. அடர்ந்த காட்டின் நடுவே சூரிய ஒளிப்பட்டு பளபளக்கும் ஒரு அழகிய புல்வெளி இருந்தது. இளம்பச்சை புற்கள் மென்மையாக காற்றில் அசைந்தன. அங்கே ஒரு மான் கூட்டம் மகிழ்ச்சியுடன் புற்களை மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் புதர்களுக்கு பின்னாலிருந்து ஒரு புலி கம்பீரமாக நடந்து வந்தது. அதன் உடலில் இருந்த வரிகள் நிழலுக்கும் ஒளிக்கும் இடையில் மறைந்து தோன்றின. அதன் நோக்கம் வேட்டையாடுவது அல்ல, மாறாக அதன் அதிகாரத்தை காட்டுவதே. புலி நேராக மானை நோக்கி வந்து கர்ஜித்தது. நிறுத்து! இந்த புல்வெளி என் எல்லைக்கு உட்பட்டது. நான் இங்குதான் தினமும் சுற்றித் திரிவேன். அதனால் இந்த இடம் எனக்கே சொந்தம். நீ என்னிடத்தில் பசியாறக்கூடாது என்றது. மான் பயப்படவில்லை. அது அமைதியாக, புலி ராஜாவே, நீங்கள் சொல்வது எப்படி சரியாகும்? புல் என்பது இயற்கையின் பரிசு. மழை, சூரியன், நிலம் இவை அனைத்தும் சேர்ந்து நமக்களித்த வரம். அது எப்படி ஒருவருக்கு மட்டும் சொந்தமாகும் என்று கேட்டது. மானின் பதில் புலிக்கு கோபத்தை மூட்டியது. வாயை மூடு! நான் இந்த காட்டின் இரண்டாவது பலசாலி. நான் சொல்வதுதான் சட்டம். மரியாதையாக இங்கிருந்து சென்றுவிடு, இல்லையென்றால் உன்னை துரத்த வேண்டியிருக்கும் என்று மிரட்டியது. புலியின் மிரட்டலால் மானின் மனம் கலங்கியது. தனியாக போராட முடியாது என்பதை உணர்ந்து அது நீதிக்காக காட்டுக்கே ராஜாவான சிங்கத்தை சந்திக்க முடிவெடுத்தது. மற்ற மான்களும் அதன் முடிவை ஆதரித்தன. இந்த செய்தி காட்டுக்குள் வேகமாக பரவியது. அனைத்து விலங்குகளும் சிங்கத்தின் குகைக்கு அருகே கூடின. யார் பக்கம் நியாயம் இருக்கிறது என்பதை அறிய அனைவரும் ஆவலுடன் காத்திருந்தனர். சிங்கம் தனது குகையிலிருந்து கம்பீரமாக வெளியே வந்தது. அதன் பிடரி மயிர்காற்றில் அசைந்தது. அது உயர்ந்த பாறையின் மீது அமர்ந்து கூடியிருந்த விலங்குகளை அமைதியாக பார்த்தது. அதன் பார்வையில் ஞானமும் அதிகாரமும் நிறைந்திருந்தது. சிங்கம் முதலில் புலியை பார்த்தது. புலியே, உன் தரப்பு வாதத்தை கூறு என்றது. புலி பெருமையுடன், அரசே, இந்த புல்வெளி என் நிலம். நான் தினமும் அங்குதான் உலாவுகிறேன். அதனால் அது எனக்கே சொந்தம் என்றது. அடுத்து மான் பேசியது. அரசே, அது தவறு. புல், மரங்கள், ஆறுகள் என இயற்கையின் கொடைகள் யாருக்கும் சொந்தமானவை அல்ல. அவை அனைத்து உயிர்களும் பகிர்ந்து வாழவே படைக்கப்பட்டுள்ளன என்று பணிவுடன் கூறியது. சிங்கம் ஒரு கணம் யோசித்தது. பிறகு கூடியிருந்த விலங்குகளை பார்த்து, உங்கள் அனைவரின் கருத்து என்ன? இந்த புல்வெளி ஒருவருக்கு மட்டும் சொந்தமானதா என்று கேட்டது. அனைத்து விலங்குகளும் ஒரே குரலில், இல்லை அரசே, புல் அனைவருக்கும் பொதுவானது என்று முழங்கின. காடே அந்த சத்தத்தில் அதிர்ந்தது. சிங்கம் புலியின் பக்கம் திரும்பியது. கேட்டாயா? நீ வலிமையானவன், ஆனால் வலிமை உரிமை தராது. உணவு பகிர்வதற்காகவே உள்ளது. பேராசை கொண்டால் பகைதான் வளரும். பகிர்ந்து கொண்டால் அமைதி பிறக்கும் என்று அறிவுறுத்தியது. சிங்கத்தின் வாக்குகள் புலியின் மனதை மாற்றின. அது தனது தவறை உணர்ந்து வெட்கப்பட்டது. அது மானிடம் சென்று, நண்பா, என் அகந்தையால் தவறு செய்துவிட்டேன். என்னை மன்னித்துவிடு. இனி புல்வெளி நம் அனைவருக்கும் சொந்தம் என்றது. மான் மகிழ்ந்து, நீ உன் தவறை உணர்ந்ததே எனக்கு போதும் என்றது. சிங்கம் புன்னகைத்து, இதுவே உண்மையான நீதி. காடு அனைவருக்கும் பொதுவானது. பகிர்ந்து வாழ்வதே வாழ்க்கையின் நியதி என்று கூறியது. அன்று முதல் காட்டில் அமைதி நிலவியது.